ஈரல் வறுவல். ஈரலை போட்டுக்கலாம். ஈரலை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகு பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பவுட்ரு போட்டுக்கலாம். நல்லா விரவிக்கலாம். இதை நல்லா விரவிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா விரவிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடலை எண்ணெய், செக்கெண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஈரல், சிக்கன், ஈரல் நம்ம இதிலே வறுக்கப்படும். ஈரல் தீயை மிதமாக வச்சுக்கிடணும். ஏன்னா ஈரல் வந்து டப்புன்னு தெரிச்சிடக்கூடாது. அதனால தான் தீயை மிதமாக வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் இப்படியே வதக்க வேண்டியதான். நல்லா சிக்கன் ஈரல் வறுவல் ரெடி ஆகிட்டு, அதில் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். கடைசியில் போட நல்லா இறக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈரல் வறுவல் ரெடி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.